ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிலம்பரசி. இதுதான் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு சின்ன கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு ஊரில் ரவின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் கடின உழைப்பாளி. அவர் வேலை பார்க்குற அலுவலகத்தில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வாராம். ஆனால் அவருக்கான அந்த அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துச்சு. எப்பவும் அவர் அதை பற்றியே சிந்திச்சிட்டு இருக்காரு. அதனால அவர் சோகமாக இருக்கார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு அவரோட தாத்தா வரார். அவர் பார்த்துட்டு ஏன்பா இவ்வளவு சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப ரவி சொல்கிறார், நான் என்னுடைய அலுவலகத்தில் என்னுடைய வேலைகள் மட்டும் இல்லாமல் பிறருடைய வேலைகளையும் கூட சேர்த்து செய்கிறேன். பிறருக்கும் உதவியாக இருக்கேன். அவ்வளவு வேலைகள் செய்கிறேன். நான் இல்லை அப்படின்னா தினமும் நடக்கிற வேலைகள் எல்லாம் அதே போல் நடக்காது. ஆனாலும் எனக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு கிடைக்கவே இல்லை. அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலை அப்படின்னு சோகமாக சொல்கிறார். அதை கேட்ட ரவியோட தாத்தா, நீ உறுதியாக சொல்கிறியா? நீ இல்லைன்னா அங்கே எப்பவும் நடக்கிற மாதிரி வேலைகள் நடக்காது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ரவி ஆமாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நீ ஒரு சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே இன்னமும் அவரோட தாத்தா ஏதோ சொல்ல வரார். அதை முழுசாக கேட்காம ரவி அங்கேருந்து கிளம்பி போயிடுறார். நீங்களும் ரவியை போல முழுசாக கேட்காம கிளம்பி போயிடாதீங்க. உங்களுக்கும் சரியாக புரியாது. நான் சொல்ல வர கருத்தை தவறாக எடுத்துப்பீங்க. தாத்தா ஒரு ஐடியா கொடுத்துருக்கார், அதை செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரவி அடுத்த 2 நாட்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகலை, லீவ் எடுத்துக்கிறார். அவர் லீவ் எடுத்துக்கிற இந்த டைமில் அவரோட ஆஃபீஸில் ஒரு மெஷின் ரிப்பேர் ஆகிடுது. அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஆஃபீஸில் இருக்கிற யாருக்குமே தெரியல. அந்த வேலை ரவிக்கு தான் தெரியும்னு சொல்லிடுறாங்க. அதனால் அந்த மிஷின்லேருந்து வர ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆகிடுது. அதனால் அந்த கம்பெனிக்கு நிறைய லாஸ். 2 நாட்கள் கழித்து ரவி ஆஃபீஸ்க்கு போகும்போது மேனேஜர் கூப்பிட்டு பேசுகிறார். அதற்கு ரவி என்ன சொல்கிறார் அப்படின்னா, தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் லீவ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட வேலைகளை இவர் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கார். இவர் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் இவரோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. அதனால் இவரோட மேனேஜர் என்ன செய்கிறார் அப்படின்னா, இவருக்கு ப்ரமோஷனும் இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே ரவிக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுது. என்னடா தாத்தா கொடுத்த ஐடியா இவ்வளவு நல்லா வேலை செய்யுதே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறார். இதனால் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அன்றிலிருந்து அடிக்கடி ஆஃபீஸ்க்கு லீவ் போட ஆரம்பிக்கிறார். இதனால் ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இவர் லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது அந்த ஆஃபீஸில் இருக்கிற செக்யூரிட்டியே இவரை உள்ளே விடலை. உங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகாதீங்க, வேணும்னா மேனேஜரை மட்டும் போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்புகிறார். இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னன்னு தெரியாமல் மேனேஜர்கிட்ட போகிறார். மேனேஜர் கண்டமணிக்கு திட்டிட்டு, உங்களை வேலையிலேருந்து நீக்கியாச்சு, இப்படி அடிக்கடி லீவ் போட்டு உங்களுடைய பொறுப்புகள் எதையுமே நீங்கள் சரியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நீக்கிடுறாங்க. இவர் ஒரே கோவத்தோடு அவங்க தாத்தா கிட்ட வரார். வந்து, நீங்கள் சொன்ன ஐடியா ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தது, ஆனால் அதனால் பாருங்கள் இப்போ எனக்கு வேலையே போயிடுச்சு, ஏன் இப்படி ஒரு ஐடியாவை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறார். அதற்கு அந்த தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ நான் சொல்ல வந்ததை முழுசாக கேட்கவே இல்லை, பாதி மட்டும் கேட்டுட்டு கிளம்பி போயிட்டேன், முழுசாக கேட்டிருந்தா தானே உனக்கு நான் என்ன சொல்ல வந்தனே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அதை முழுசாக இப்பயாவது சொல்லுங்க அப்படின்னு ரவி கேட்டதுக்கு தாத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய முக்கியத்துவம் ஒரு இடத்துல தெரியலை அப்படின்னா உன்னுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரிகிற வரைக்கும் நீ ஒரு சின்ன கேப் எடுத்துக்கலாம். ஆனால் அதே வேலையாக நீ அடிக்கடி தொடர்ந்து கேப் எடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா உனக்கு பதிலாக வேறு ஆட்களை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. அதை நீ மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உதாரணத்துக்கு ஒரு விஷயமும் சொல்கிறார். இப்போ நம்ம ரூமில் ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு, அது தொடர்ந்து எரிஞ்சிட்ருக்கு, அதனால் நம்ம அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை.
ஒருவேளை அது சில நாட்களில் அடிக்கடி மின்னி மின்னி எரியுது, விட்டு விட்டு எரியுது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த லைட்டையே கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். சரி பண்ண உடனே அது திரும்பவும் நல்லா எரியுது. 2-3 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் மின்னி மின்னி எரியுது, சரியாக எரியலை அப்படின்னா அப்போ என்ன செய்வோம்னா அதை கழட்டி எடுத்துட்டு வேற புதிய ஒரு லைட்டை போட்டுருவோம். அதே போல தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த தாத்தா சொன்னது போல தான் நீங்கள் செய்கிற அலுவலகத்தில் உங்களுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு புரியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அதற்கான பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஒரு சின்ன கேப் கொடுங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அந்த கேப் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அடிக்கடியும் இருக்கக்கூடாது. உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவ்வளவுதான். இதே மெத்தடை நம்ம ஆஃபீஸில் மட்டும் இல்லை, உறவுகளுக்கு மத்தியிலையும் நண்பர்களுக்கு இடையிலையும் கூட பயன்படுத்தலாம். ஒருத்தர் உங்களை வேல்யூ பண்ணலை, உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவும் நீங்கள் அவங்க முன்னாடியே இருந்துகிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களை ஒரு பெரிய விஷயமா அவங்க கண்டுக்காமல் இருப்பாங்க. கொஞ்சம் கேப் கொடுத்து பாருங்க. அந்த கேப்பில் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க நீங்கள் அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத. நம்ம வேலை செய்கிற அலுவலகத்துலையா இருக்கட்டும், இல்லை நம்ம ரொம்பவே பாசமாக இருக்கிற உறவுகளில் ஒருவராக இருக்கட்டும், நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸை அவங்க புரிஞ்சுக்கல, நம்மளை வேல்யூ பண்ணலை, நம்மளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. எப்பவும் அவங்க முன்னாடியே நின்றுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய கடமைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கனாலும் அவங்க உங்களை வேல்யூ பண்ணாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு சின்ன கேப், ஒரு சின்ன பிரேக் எடுத்து பாருங்கள். அந்த பிரேக்கில் அவங்க உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த பிரேக் அடிக்கடியோ இல்லை ரொம்ப நாட்களுக்கோ எடுத்துக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அவங்க உங்களை ரீப்ளேஸே பண்ணிடுவாங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.